செவ்வாய் சந்திரன் இது ரெண்டும் சேர்ந்திருந்தா சந்திரமங்கல யோகம், நேருக்கு நேர் பார்த்துருந்தா சந்திரமங்கல யோகம், இது நமக்கு தெரியும். ஆனா சந்திரமங்கல யோகம் லக்னத்துல இருந்தா என்ன செய்யும் அப்படின்னா, இதுலயும் ரெண்டு பிரிவா பிரிச்சுக்கலாம். செவ்வாய் ஸ்ட்ராங்கா இருக்கார், கூட சந்திரன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இவங்களுக்கு வந்து அதிகாரம் மிக்க பதவி போக்குவரத்து, அரசியல், அதிகாரம், அரசாங்கம் அந்த மாதிரியான பவர்ஃபுல் போஸ்ட்ல இருப்பாங்க, அல்லது பவர்ஃபுல்லான பொசிஷன்ல இருப்பாங்க. பேரு புகழ் அவங்களுக்கு நல்லா கிடைக்கும். சரி, இப்ப சந்திரன் ஸ்ட்ராங்கா இருக்காரு, ஸ்ட்ராங்கானா ஆட்சியாவோ உச்சமாவோ இருக்காரு, கூட செவ்வாய் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இவங்க பேரு புகழ் வாங்குறதுங்கிறத விட சொத்து சுகம் நிறைய சேரும். பெரும் சொத்துக்கு அதிபதியா வர்றது, ப்ராப்பர்ட்டி வாடகை கூட்டு சம்பாதிக்கிறது, கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் பெரிய அளவில் சேர்றது, நிறைய ஊர்ல சொத்துக்கள் அமையறதுங்கிற மாதிரியான பாயிண்ட் உண்டு. அப்போ ஒரே சந்திரமங்கல யோகம் தான், உட்கார்ந்துருக்கிறது ஒரே லக்னம் தான். ஆனா அங்க யாரு ஸ்ட்ராங்கா இருக்கா, செவ்வாய் ஸ்ட்ராங்கா இருக்காரா, சந்திரன் ஸ்ட்ராங்கா இருக்காரா, அதை பொறுத்து இந்த சந்திரமங்கல யோகம் எந்த பக்கம் ரியாக்ட் ஆகுங்கிறது மாறும். லக்னத்துக்கு மட்டும் இப்படின்னா, ஒவ்வொரு இடத்துக்கும் யோசிச்சு பாருங்க.